ஒரு அட்வைஸும் இல்லை. நீங்க கேட்குற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்லை நோ அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்லை, அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேளுங்க. யாரு ஒரு கட்சினா அழைக்க தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப ஒரு பொண்ணு இருந்தா 4 இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க, பையன் இருந்தா 4 இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க, அழைக்க தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு. அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது விஜய் தான் முடிவு எடுக்கணும். தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.